அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு வகுப்பறையில் மதிப்பிடுவதற்கான கருவிகள் நுட்பங்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான மதிப்பீட்டு கருவிகள் நுட்பங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கள், என்ன மாதிரியான மதிப்பீட்டு கருவிகள் இருக்குது ஒரு விஷயம்? நான் இருக்கிற மதிப்பீட்டு கருவின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிப்போர்ட்டிங், தன் விவர குறிப்பு, அதாவது சுய விவர குறிப்புன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட சைக்காலஜியில் பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எவ்வளோ டைப்ஸ்னால் கொஷினரி, அதாவது கேள்வி கேட்டு இது பண்ணுறது, ஆப்டிடியூட், பிஹேவியர்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 பிரான்ச்சஸ் வந்து இது இருக்குது. இது என்ன பண்ணுறோம், நம்மளை பற்றி நம்ம என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி பிஹேவியராக என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை பற்றி நம்மளே வந்து ரிப்போர்ட் பண்ணி நம்மளே எந்த ஸ்டேஜ் இருக்கான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ், நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லீடர்ஷிப் தலைமை பொறுப்பு இருக்குது, செட் ஆஃப் கொஷின்ஸ். இந்த எக்ஸாம்பிள் 20 கொஷின்ஸ் ஆர் 50 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு கொஷினை செலக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம எஸ்ஆர்ஓ ஆப்ஷன்ஸ் மூலயமாவோ இல்லை வந்து அக்ரி, டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங் டிஸ்அக்ரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலயமாவோ செலக்ட் பண்ணி அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஆவரேஜ் ஆகும்னு சொல்லி நார்ம்ஸ் டேபிள் மூலமா வச்சு நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து ஹை லீடர்ஷிப் குவாலிட்டி, லோ லீடர்ஷிப் குவாலிட்டி எந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோசியல் ஃபோபியா, எந்த அளவுக்கு சொசைட்டியில் பீப்புளோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போகிறோம். அப்புறம் பெல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து பேப்பர் பர்ச்சேஸை சைக்காலஜியில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ அதோடைய மெரிட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஈஸி வே ஆஃப் டைம், ஏதாச்சும் ரொம்ப டைம் வந்து ரொம்ப கன்சியூமிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு ஏதாச்சும் கொஷின்ஸ் விட்டு போனால் வந்து ஈஸியாக நம்ம ஆட் பண்ணி அதை வந்து திரும்ப ரீகனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே நல்ல டிமெரிட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது எல்லா டைமும் வந்து நம்ம சொல்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்காது. சுச்சுவேஷன் தகுந்த நம்மளே மாறுவோம். நான் இப்போ ஒரு கொஷின் இருக்குதுன்னு சொன்னால் நான் இருக்கு பொய்யா கூட ஆன்சர் சொல்லலாம். அது 100% அந்த எல்லாருடைய ரிசல்ட்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே 100% வந்துட்டு ட்ரூவாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. தேங்க்யூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறீங்கன்னா பார்வதி சொல்கிறீங்களா? அவங்க வந்துட்டு செல்ஃப் ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்சர்வேஷன் சொல்லுங்கள். அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா உற்றுநோக்குதல் அப்படிங்கிறது ஒரு தனி நபரை வந்து நம்ம கூர்ந்து கவனித்து அவங்கள அறிஞ்சுக்கிறத உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து எந்த கருவியும் தேவையில்லை. தனிநபரை தனியாக நம்ம வந்து உற்றுநோக்கிறது, கூர்ந்து கவனித்து உற்றுநோக்கிறது. உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து வளர்க்கப்படாத ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க தனியாக என்ன பண்ணுவாங்க, தனிமையை தான் விரும்புவாங்க. யாருமே கவனிக்காதனால அவங்க தனியாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அதை வந்து ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கூர்ந்து கவனிக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதனால் அவங்கள கூர்ந்து கவனித்து அவங்க வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதுலேருந்து விடுவித்து கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து உற்றுநோக்கில் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இயற்கைக்கு உட்பட்ட உற்றுநோக்கல், கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இயற்கைக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் அப்படிங்கிறது வந்து மாணவர்களை வந்து வகுப்பறையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கிறது இயற்கைக்கு உட்பட்ட உற்றுநோக்கல். கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் வந்து இப்போ வந்து தூக்கமின்மையே வந்து ஒரு விளைவாக எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ மாணவர்கள் தூங்கி எந்திரிச்சு வர ஒரு குழந்தையும் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வர குழந்தையும் வகுப்பறையில் வச்சுக்கிட்டோன்னா அவங்க வந்து தூக்கம் இருக்க குழந்தைகள் தான் வந்து ரொம்ப கவனிக்க மாட்டாங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால் வந்து இயற்கைக்குட்பட்ட உற்றுநோக்கலை தான் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேங்க்யூ. பதில் சொன்னீங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்டை பற்றி அபிநயா சொல்லுங்கள். செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து சரிபார்ப்பு பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, உற்றுநோக்கல் மூலம் கிடைக்கும் நிகழ்வுகள், உருப்படிகள், பண்புகள் இதெல்லாம் வந்து அறியறதுக்கான ஒரு கருவி தான் இந்த செக்லிஸ்ட் சொல்கிறாங்க. இது வந்து மாணவர்கள் நடத்தைகளை அறியறதுக்கு வந்து இந்த செக்லிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாணவர்களோட ஆளுமை பண்புகள், அவங்களோட வகுப்பறையிலையும் சரி, அவங்க சமூக சூழலில் எப்படி இருக்கிறாங்கிறதுக்காக செக்லிஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவுது. இது வந்து படிப்பு கல்வியில் மட்டும் இந்த செக்லிஸ்ட்டுங்கிறது இல்லை. இது வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே இப்போ தூரத்தில் இருக்க ஒரு தொலைபேசியில் அவங்க பேசுகிறது சரியா இல்லையாங்கிற செக் பண்ணுறதுக்கு கூட இந்த செக்லிஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதோட பயன்கள் வந்து அதிகமாக இருக்குது. செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக மாணவர்கள் நடத்தை அறியறதுக்கான ஒரு கருவின்னு சொல்லி நம்ம கற்றல் மதிப்பீட்டில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆனால் இதோட குறை என்னன்னு பார்த்தா, கடுமையான செயல்களை வந்து இது மூலமாக இதுக்கான ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிக்க முடியாதுல குறை இருக்குது. சரிபார்ப்பு பட்டியல் மூலமாக ஒரு கடினமான ஒரு கோட்பாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலுக்கும் வந்துட்டு தீர்வு கண்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. சிறப்பாக சொன்னீங்க அபிநயா. அடுத்ததாக சரண்யா சொல்லுங்கள். இப்போ நான் எடுத்துருக்க டாபிக் வந்து தர அளவுகோல். இது வந்துட்டு ஒரு பொருள் அல்லது நடத்தை இல்லைன்னா அதை வச்சு அவங்க வந்துட்டு
எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு குழுவில் வந்துட்டு மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வாக இருக்காங்க அப்படின்ட்டு எண்ணிக்கை மூலியமாகவும் சரி, வார்த்தைகள் மூலியமாகவும் மிக நன்று நன்று இல்லைன்னா 1 2 3 அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் ஸ்கேல் போட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஈஸியாக ஒரு அடிப்படையாக நேரடியான ஒரு முறையில் அமைஞ்சிருக்கு. சிறப்பாக வேகமாகவும் பயன்படுத்தக்கூடிய முறையில் இது தர அளவுகள் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ. மாணவர்களுக்கான கற்றலை மதிப்பிடக்கூடிய கருவிகள் நிறைய இருக்குது. நம்மளுடைய அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் பேப்பரில் நம்மளுக்கு கொடுத்துருக்குற சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 4 கருவிகளை பற்றி பார்த்துருக்குறோம். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிப்போர்ட்டிங், ரெண்டாவது வந்துட்டு அப்சர்வேஷன், செக்லிஸ்ட்டு, ரேட்டிங் ஸ்கேல். இந்த 4 கருவிகளுமே வந்துட்டு மாணவர்களுடைய மனநிலையை, உடல்நிலையை மற்றும் வகுப்பறை சூழலாக அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி மதிப்பீடு செய்வதற்கான ஒரு சிறந்த கருவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். நன்றி.